செய்திக்கு ஒரு வசனம் வாசிக்கலாம். संदेश के लिए वचन पढ़ेंगे। ரோமர் 8ஆம் அதிகாரம் रोमियो का किताब 8वां अध्याय 36ஆம் வசனத்தை வாசிப்போம். 36वें वचन को पढ़ेंगे। ஹிந்தில 35 நினைக்கிறேன், हिंदी में 35 है। கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ? ஜெபிக்கலாம். கண்ணில் மூடி நம்ம ஜெபிப்போம். आंखों को बंद करके प्रार्थना करेंगे। இந்த வசனத்துல நம்மளோட பேசும்படியாக தலையில் தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். इस वचन से परमेश्वर हमसे बात करे, इसके लिए सर झुकाकर हम प्रार्थना करेंगे। அவருடைய நம்மளுடைய வாழ்க்கையில கிரியை செய்யணும். वो हमारे जीवन में क्रिया करना है। அவருடைய கிரியை இல்லாட்டி நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. उसकी क्रिया नहीं है तो हम कुछ नहीं कर सकते। நம்மளுடைய பர்சனல் லைஃப்ல அவருடைய கிரியை வேணும். हमारे व्यक्तिगत जीवन में उसकी क्रिया की जरूरत है। உன் சுய புத்தி மேல் சாயாமல் तेरे अपने विचारों पर तू मत जा, கர்த்தர் மேல் பற்றுதல் இருப்பது நலம் என்று பைபிள் और சொல்லுது. परमेश्वर के ऊपर भरोसा करना अच्छा है करके कलाम कहती है। அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். उसके ऊपर जो भरोसा करता है वो धन्य है करके कहा அவன் गया है। அசைக்கப்படுவதில்லை. वो नहीं हिलेगा। இந்த கர்த்தருடைய வார்த்தை அது சொல்லுது. परमेश्वर का वचन वो कहता है। நம்மளுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கும்போது हमारा भरोसा जब परमेश्वर के ऊपर होगा, யாரும் உங்களை அசைக்க முடியாது. कोई आपको हिला नहीं सकता। கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று परमेश्वर आपके साथ रहकर எல்லா காரியத்திலும் ஜெயத்தை கொடுப்பார். सारे चीजों में विजयता देगा। அவர் உங்க ஜெபத்தை கேட்கிறவரா இருக்கிறார். वो आपके प्रार्थना को सुनने वाला ஒவ்வொரு परमेश्वर है। ஜெபத்தையும் அவர் கேட்கிறாரு. हर एक प्रार्थना को सुनता है। ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்டு इब्राहिम के प्रार्थना को सुनकर அபிமெலேக்குடைய அரண்மனையில இருந்த எல்லா ஸ்திரீகளுடைய கர்ப்பத்தையும் திறந்தார். अबीमेलेक के महल में जितने स्त्रियां थी उनके गर्भ को खोल दिया। ஈசாக்குடைய ஜெபத்தை கேட்டு ईसाक के प्रार्थना को सुनकर ரெபேக்காவுடைய கர்ப்பத்தை திறந்தார். रेबेका के गर्भ को ओपन कर दिया। லேயாளுடைய ஜெபத்தை கேட்டார். लिया का प्रार्थना को परमेश्वर ने सुना। ராகேலுடைய ஜெபத்தை கேட்டார். राहेल की प्रार्थना को परमेश्वर ने सुना। தேவன் ஜெபத்தை கேட்கிறவரா இருக்கிறார். और परमेश्वर प्रार्थना को सुनने वाला परमेश्वर है। ஜக்கரியாவை பார்த்து காபிரியேல் தூதன் சொன்னார், और जकरिया को देखकर गैब्रिएल दूत कहता है, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. तेरी बिनतियां सुनाई गई। தன்னுடைய மனைவிக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தார். वो अपने पत्नी के लिए प्रार्थना करता था। குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தார். वो बच्चों का जो वरदान है उसके लिए प्रार्थना करता था। கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டார். परमेश्वर ने उसकी प्रार्थना को सुना। அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டார். अन्नाल की प्रार्थना को सुना। கர்த்தர் ஒவ்வொருத்தருடைய ஜெபத்தையும் கேட்கிறார். परमेश्वर हर किसी की प्रार्थना को सुनता है। நம்ம ஜெபிக்கணும்ங்கிறது தான் அவருடைய விருப்பம். वो यही चाहता है कि हम उससे प्रार्थना करें। அவர்கிட்ட கேட்கணும்னு தான் அவர் விரும்புறாரு. उससे मांगे वही वो चाहता है। கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். जो मांगेगा वो पाएगा। கேளுங்கள் தரப்படும் சொன்னாரு. मांगो तो तुम्हें मिलेगा ऐसे कहा गया है। என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். मेरे नाम से तुम जो कुछ भी मांगो मैं तुम्हें दूंगा ऐसे कहा। அவர்கிட்ட கேட்டு தான் பாருங்களேன். उससे मांग कर देखो, அவர் நிச்சயமா ஆசீர்வதிக்கிற वो தேவன். जरूर आशीष करने वाला परमेश्वर है। நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன். हमारे मन के मुरादों को पूरा करने वाला परमेश्वर है। அவர் நோக்கி பார்க்கிற கண்கள், उसकी ओर देखने वाली आंखें ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு பைபிள் சொல்லுது. कभी भी शर्मिंदगी को नहीं देखेगी। நம்மளை கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தி கொடுங்க. अपने आप को नम्र करके परमेश्वर के हाथ में दीजिए। கர்த்தாவே என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேளுங்க. है प्रभु मुझे पवित्र कीजिए ऐसे बोलिए। விசுவாசத்தோடு இருங்க. विश्वास के साथ रहिए। என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். मेरी प्रार्थना को परमेश्वर सुनता है। நீங்க விசுவாசத்தோடு கேட்பவைகளை எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வீங்க. आप जो विश्वास के साथ मांगते हो उसे पालोगे। விசுவாசம் இல்லாத ஜெபம், विश्वास जो प्रार्थना विश्वास के बिना है அதுல ஒண்ணும் கிடையாது. उसमें कुछ भी नहीं है। ஆனா விசுவாசத்தோடு நீங்க ஜெபிப்பீர்களானா, लेकिन विश्वास के साथ जब आप प्रार्थना करते हो கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर महान कार्य करेगा। நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்க தடைகள் எல்லாம் எடுத்து போடுவார். हमारे जीवन के सारे रुकावटों को निकाल देगा। எல்லா பிரச்சனைகள் எல்லாம் மாற்றுவார். सारे समस्याओं को बदल देगा உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக மாற்றுவார். और आपके जीवन को वो खिला देगा। வறண்ட நிலத்தை செழிப்பான பூமியாக மாற்றுவார். और रेगिस्तान को खिला हुआ जमीन बना देगा। கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கிறவர். परमेश्वर ऐसे ही आशीष करता है। ஜெபிக்கலாம். प्रार्थना करेंगे। வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता है एलोहिम खुदा। எங்க எல்ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. एल शडाई खुदा तुझे धन्यवाद देते हैं। யோசுவா மேசியா நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मसीहा के नाम से हम प्रार्थना करते உம்முடைய हैं। பிள்ளைகளோடு பேசுங்க. अपने बच्चों से बात உம்முடைய कीजिए। பிள்ளைகளோடு பேசுங்க. अपने बच्चों से बात உம்முடைய कीजिए। பிள்ளைகளோடு பேசுங்கப்பா. अपने बच्चों से बात कीजिए। அவங்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு उसके बिनती
विनतियों की आवाज को सुनकर அவங்களுக்கு நீங்க பதில் கொடுங்கப்பா. उनको जवाब दीजिए। எத்தனையோ கேள்விகள் உங்க மனசுல இருக்கலாம். बहुत सारे सवाल आपके मन में होंगे, அது எல்லாத்துக்கும் ஆன்சர் நீங்க தான் கர்த்தாவே. वो सारे सवालों का जवाब आप ही है प्रभु। நீங்க பதில் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். आप जवाब देने के लिए हम विनती करते हैं। ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. हर किसी को आप आशीष कीजिए। யோசுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशू मसीहा के नाम से मांगते हैं जीवित पिता, ஆமென். आमीन। திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். दोबारा उस वचन को पढ़ेंगे। रोमियो का किताब 8वां अध्याय 36वां वचन। கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ? கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर इस वचन को आशीष दे। நம்ம போன வாரம் நம்ம ஒரு காரியத்தை குறித்து பார்த்தோம். पिछले हफ्ते में हम कुछ बातों के बारे में देखे। கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மளை பிரிப்பவன் யார்? मसीह के प्रेम से हमें कौन अलग करता है? சோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பதற்கு நிறைய காரியங்கள் முயற்சி பண்ணுது. परमेश्वर के प्रेम से अलग करने के लिए बहुत सारे चीजें वहां पर कोशिश करती है। கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மளை பிரிக்க முயற்சி பண்ணும். मसीह के प्रेम से हमें अलग करने की कोशिश करता है। நம்ம கிறிஸ்துவின் அன்பை பற்றி பார்க்கும்போது हम मसीह के प्रेम के बारे में जब देखते हैं, ஒரு கணவனும் மனைவியுடைய ரிலேஷன் தான், एक पति और पत्नी का जो संबंध है, அதுதான் கிறிஸ்துவுக்கும் சபைக்குள்ள ஒரு ரிலேஷன். वही मसीह और कलीसिया का संबंध है। சபைக்கு அவர்தான் கணவன், और कलीसिया के लिए वही पति है நம்ம அவருடைய மனைவி. और हम उसके पत्नी हैं। ஒரு கணவனும் மனைவிக்குள்ள எந்த அன்பு இருக்கணுமோ, पति पत्नी के अंदर जो प्रेम होना चाहिए, அந்த அன்பை விட்டு பிரிக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுவான் उस பிசாசு. प्रेम से अलग करने के लिए शैतान बहुत कोशिश இந்த करेगा। உலகத்திலே நம்ம பார்த்தோம்னா इस संसार में भी आप देखेंगे तो கணவனும் மனைவிக்கு இடையில ரொம்ப போராட்டங்கள் இருக்கும். पति और पत्नी के बीच में बहुत सारे समस्याएं होगी। ஆனா எவ்வளவு போராட்டம் இருந்தாலும், लेकिन कितनी भी समस्याएं होने दो, அந்த மனைவியும் கணவனும் பிரியாத ஒரு நிலையில இருப்பாங்க. और पति और पत्नी वो अलग नहीं होंगे, ऐसी स्थिति में அது रहेंगे। ஒரு அன்பின் கயிறு. वो एक प्रेम का डोर है, அந்த அன்பின் கயிறுனால கட்டப்பட்டு இருக்காங்க. प्रेम के डोर से बांधे गए हैं। இன்னைக்கு பவுல் சொல்றார், आज पौल कहता है, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? मसीह के प्रेम से मुझे कौन अलग कर पाएगा? இன்னைக்கு நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட சொல்ல முடியுமா? आज क्या हम इस वाक्य को कह सकते हैं? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை யாரும் பிரிக்க முடியாது. मसीह के प्रेम से मुझे कोई अलग नहीं कर सकता। அதுல முதல் காரியத்தை போன வாரம் பார்த்தோம். पिछले हफ्ते में हमने पहला चीज देखा, அது உபத்திரவத்தை பற்றி பார்த்தோம். वो क्लेश के बारे में देखे। இந்த உபத்திரவம் என்னது? ये क्लेश क्या है? இந்த உபத்திரவம் ஒரு தூதன். ये क्लेश एक दूत है। இந்த தூதன் என்ன செய்றான்? ये दूत क्या करता है? நம்மள கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பதற்கு முயற்சி பண்ணுவான். मसीह के प्रेम से हमें अलग करने की कोशिश करता है। ஆனா பவுல் சொல்றாரு, पौलुस कहता है என்னை யாரும் பிரிக்க முடியாது. कि मुझे कोई अलग नहीं कर सकता। ஒரு காலத்துல கிறிஸ்துவுக்கு விரோதமா செயல்பட்டான். एक समय ऐसा था कि मसीह के विरुद्ध में वो काम करता था। ஆனா இப்போ அவன் சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, लेकिन अभी वो जो वाक्य कहता है, என்னை யாரும் பிரிக்க முடியாது. मुझे कोई अलग नहीं कर सकता। அதுல முதல் காரியம் உபத்திரவம். उसका पहला चीज है क्लेश। இரண்டாவது காரியம் என்ன அப்படினா, और दूसरा क्या है? வியாகுலம் சொல்லி பைபிள் சொல்லுது. वो संकट करके दिया गया है। இந்த வியாகுலத்தை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். इस संकट के बारे में हम देखेंगे। இந்த உபத்திரவத்துக்கும் வியாகுலத்துக்குள்ள வித்தியாசத்தை பார்ப்போம் முதல்ல. वो क्लेश और संकट के बीच का अंतर को देखेंगे। இந்த உபத்திரவம் சொல்லும்போது जब हम क्लेश करके कहते हैं, வெளியில இருந்து ஜனங்கள் உங்களை உபத்திரப்படுத்துவாங்க. बाहर के लोग आपको तकलीफ देंगे। அது வெளி தோற்றத்துல நடக்கிற ஒரு உபத்திரவம். वो बाहरी रूप में होने वाली चीज है। நீங்க வேலை செய்யற இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, जहां आप काम करते हैं वहां पर देखेंगे तो உங்களை ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. आपको मदद नहीं करेंगे। உங்களுக்கு நிறைய பிரஷர் இருக்கும். आपको बहुत प्रेशर होगा। அது வர்க் லோட் ரொம்ப அதிகமா இருக்கும். वर्कलोड ज्यादा होगा। இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில போராட்டங்கள் நிறைய குவியும். ऐसे ही आपके जीवन के अंदर समस्याओं का ढेर बन जाता है। இந்த உபத்திரவம் என்ன செய்யும்னா, और ये क्लेश क्या करता है? வெளி தோற்றத்துல உங்களுக்கு பிரஷரை கொடுக்கும். और बाहरी रूप से आपको तनाव को लेकर आता है। ஆனா வியாகுலம் சொல்லும்போது, लेकिन जब संकट कहते हैं, அது உங்களுடைய உள்ளத்தை அது காயப்படுத்தும். वो आपके
मन में घायल करता है, உங்க உள்ளத்தை வேதனைப்படுத்தும். आपके मन को घायल करता है, அதுதான் அந்த வியாகுலம். वही ये संकट है। சோ உபத்திரவத்துக்கும் வியாகத்துக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, क्लेश और संकट का क्या फर्क है? உபத்திரவத்துல வெளியில இருந்து வரும், क्लेश बाहर से आता है, வெளியில வேதனை நடக்கும். बाहर संकट होता है। ஆனா வியாகுலம் சொல்லும்போது जब तनाव करके बोलते हैं, அது உங்க உள்ளத்தை वो வேதனைப்படுத்தும். आपके मन को तकलीफ देता है। மத்தவங்க சொல்ற வார்த்தை உங்க உள்ளத்தை வேதனைப்படுத்தும். दूसरों के शब्द आपके मन को तकलीफ देता है। மத்தவங்க செய்யற செயல் உங்க உள்ளத்தை பாதிக்கும். दूसरों की क्रिया आपके मन में ठेस पहुंचाती है, உங்க உள்ளத்தை காயப்படுத்தும். आपके मन को चोट पहुंचाती है, காயப்பட்ட இடத்திலே அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. और जहां पर चोट है वहीं पर मारते रहेंगे, திரும்பற பக்கம்லாம் பாத்தீங்கன்னா உங்களை பத்தியே பேசுற மாதிரி और இருக்கும். जहां जहां मुड़ेंगे आपको ऐसा लगेगा कि आपके बारे में ही बोल रहे हैं। உங்களை வேதனைப்படுத்துற வார்த்தைகள் நிறைய வரும். आपको तकलीफ देने वाले, तनाव को देने वाले शब्द बहुत सारे आएंगे। இந்த வியாகுலம் வந்து, और ये जो संकट है, இது ஒரு பிசாசு. ये एक शैतान है, இது ஒரு பிசாசு. ये एक शैतान है। இந்த வியாகுலத்துக்கு எபிரேய மொழியில என்ன சொல்வாங்க அப்படினா, और इस संकट को हिब्रानी भाषा में क्या बोलते हैं? மெட்சுகா அப்படினு சொல்வாங்க. मेत्सुका ऐसे बोला जाता है। மெட்சுகா. मेत्सुका, மெட்சுகா அப்படினு சொன்னா मेत्सुका का मतलब வியாகுலம் அப்படினு சொல்லி அர்த்தம். संकट ये मतलब है। இதுல மொத்தம் 4 எழுத்துக்கள் வரும். इसमें 4 अक्षर होती है। முதல்ல மெம் வரும், पहला है मेम, அப்புறம் சாடே வரும், साडे, வா வரும், वाव, அப்புறம் கோஃப், कोफ, மொத்தம் 5 எழுத்து இருக்குது. 5 अक्षर है, அப்புறம் ஹே வரும். फिर हे। இந்த 5 எழுத்து சேர்ந்ததுதான் ये 5 अक्षर को ही அத மெட்சுகான்னு சொல்லுவாங்க. मेत्सुका बोला जाता है। இதுல என்ன நடக்கும் உங்களுக்கு? और इसमें आपको क्या होगा? இந்த பிசாசு என்ன செய்யும்? ये शैतान क्या करेगा? இந்த முதல் 2 எழுத்து எடுத்தீங்கன்னா, ये पहले 2 अक्षर को ले लेंगे तो அத மார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. उसे मार्ट्स कहते हैं। மார்ட்ஸ் அப்படினு சொன்னா मार्ट्स बोलेंगे तो அது பிழிறதுன்னு சொல்லி அர்த்தம். निचोड़ना ये मतलब होता ஒரு है। துணியில இருந்து தண்ணியை பிழிஞ்சு எடுத்தா எப்படி एक இருக்கும்? कपड़े से पानी को निचोड़ के निकालेंगे तो कैसा அதே लगेगा? மாதிரி இந்த பிசாசு என்ன செய்வான்? ऐसे ही ये शैतान कैसा करेगा? உங்களை பிழிஞ்சு எடுப்பான். आपको निचोड़ कर लेगा, உங்களை பயங்கர வேதனைப்படுத்துவான். आपको बहुत तकलीफ देगा। இந்த தூதனுடைய வேலை இதுதான். ये यही इस दूत का काम है। அது மட்டுமல்ல, केवल वो ही नहीं, இந்த சாடே பாத்தீங்கன்னா ये साड़े को देखेंगे तो இது ஒரு மனிதன், குனிந்த மனிதன். और ये एक झुका हुआ मनुष्य, இவன் மேல इसके ऊपर இந்த கோஃப் வருது. ये कोफ आती है। இந்த கோஃப நீங்க சித்திர எழுத்துல பாத்தீங்கன்னா, और कोफ को अगर चित्र रूप में देखेंगे அது तो உதிக்கும் எல்லையில் உள்ள சூரியன். और वो उगता हुआ सूरज है। இது என்ன செய்யும்? சூரியன் என்ன செய்யும்? ये सूरज क्या करती है? நீங்க துணியை காய போடுறீங்க, आप कपड़े सुखाते हो அந்த சூட்டுல அது பயங்கர அந்த ஹீட்ல அந்த தண்ணி எல்லாம் வெப்பரைஸ் ஆயிரும். और उस गर्मी में वो पानी जो है निकल जाती है। நீங்க முதல்ல பிழிறீங்க, पहले आप निचोड़े जाते हो துணியை பிழிஞ்சு நீங்க காய போடுறீங்க, और निचोड़ कर कपड़े को सुखाते हो, அது அடுத்தப்ல அடுத்த ட்ரைன் அப் நடக்குது. और वहां वो अगला ड्राइंग होता है। முதல்ல நீங்க பிழிஞ்சு தண்ணி எடுக்கிறீங்க, पहले आप निचोड़ कर पानी निकाल देते हो, உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எடுக்கிறீங்க, आपसे जितना होगा उतना करते हो, அது எடுத்து திரும்ப ஏன் காய போடுறீங்க? और उसे निकाल कर दोबारा क्यों सुखाते हो? ஏன்னா இன்னும் அந்த துணியில ஈரம் இருக்குது. क्योंकि उस कपड़े के अंदर और भी वो गीलापन है, அந்த சூரிய வெளிச்சம் படபட और सूरज की किरण जब लगती है இருக்கிற ஈரமும் போயிரும். और जो गीलापन है वो निकल जाएगा। அந்த மாதிரி இந்த பிசாசு பண்ணுவான். ऐसे ही ये शैतान करेगा। உங்க வாழ்க்கையை நல்ல பிழிஞ்சு எடுத்து आपके जीवन को निचोड़ कर இன்னும் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் இதயத்தையும் और जो बाकी बचा हुआ कुछ भी है அதையும் அவன் ட்ரெயின் பண்ண முயற்சி उसे பண்ணுவான். भी वो निकालने की कोशिश करेगा। இதுதான் இந்த பிசாசுனுடைய வேலை. यही शैतान का काम है। இவன் இந்த காரியத்தை செய்யும்போது और इस चीज को करते समय இதுல கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். इसमें सावधानी से रहना है। இது எதுக்காக இப்படி ட்ரெயின் பண்ணுது? ये क्यों ऐसा करता है? நம்ம கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கணும்ங்கிறதுக்காக मसीह के प्रेम से हमें अलग करने के लिए இவன் ரொம்ப முயற்சி எடுக்கிறான். ये बहुत कोशिश करता है। வாழ்க்கை பிழிஞ்சு எடுப்பான். आपके जीवन को निचोड़ेगा மத்தவங்க எல்லாம் உங்க இதயத்தை காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. और बाकी लोग आपके मन को ठेस पहुंचाते रहेंगे। உங்க வார்த்தையினால் காயப்படுத்துவாங்க. उनके शब्दों से ठेस पहुंचाएंगे। அது பாருங்க, இந்த பிசாசு ये शैतान जो है இது இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யும். ये इस प्रकार के काम को करेगा। மத்தவங்களை அபிஷேகம் பண்ணி दूसरों को अभिषेक करके அவங்ககிட்ட இருந்து அந்த வேதனைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை கொடுக்கும். उनके पास से जो दर्द देने वाले शब्दों को देगा। அந்த வேதனை பயங்கரமா இருக்கும். और वो दर्द बहुत
भयानक होगा। யாராவது உங்களை பத்தி சொல்லியாச்சுன்னா कोई आपके बारे में कुछ कह दे, உங்க மனசு ரொம்ப வேதனையா இருக்கும். आपका मन वो तनाव के अंदर आ என்ன जाता இப்படி है। சொல்லிட்டாங்களே, मुझे ऐसे कह दिए, இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்களே. ऐसा एक शब्द कह दिया। ஒரு நேரம் வரும், एक समय ऐसी आती है, நீங்க பயங்கரமா டென்ஷன் ஆயிருவீங்க. आप बहुत ही टेंशन में हो जाते நீங்க हो। உங்களுக்கு ஒரு செப்பரேட் இல்லூஷன் மாதிரி இருக்கும். आप अलग से आपको ऐसा लगेगा आप अलग दुनिया में है, ஒரு ஒரு இல்லூஷன் மாதிரி ஆயிரும். एक अलग अलग जगह पे है ऐसा ஒரு लगेगा நாலு பேர் आपको। பேசிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன், 4 लोग अगर आपसे बात कर रहे हैं, நீங்க அங்க போனோடே அவங்க பேச்ச நிப்பாட்டிடுவாங்க. आप वो आते ही बात को बंद कर देंगे। உடனே உங்களுக்கு என்ன தோணும்? तुरंत आपको कैसा लगेगा, நம்மளை பத்தி தான் பேசிருக்காங்க, हमारे बारे में ही बोल रहा நம்மளை है, பத்தி தான் பேசுறாங்க. हमारे बारे में ही बोले होंगे। உங்க மனசு வேதனைப்பட்டிருக்குது, आपका मन में क्लेश हुआ होगा இன்னும் வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கும். और तकलीफ होते रहेगा। இந்த பிசாசுனுடைய வேலை என்னன்னா, ये शैतान का काम क्या है, இது உங்களை கம்ப்ளீட்டா ட்ரெயின் பண்ணும். ये आपको पूरी तरह से निचोड़ देगा। இது ஒரு பிசாசு, ये एक शैतान है, இது பிழிஞ்சு எடுக்கும் வாழ்க்கைய. ये जीवन को निचोड़ कर देगा। ரொம்ப மோசமான ஆவி இந்த ஆவி. ये आत्मा बहुत भयानक है, இது நிறைய பேர் இதுல சிக்கி இருக்காங்க. बहुत सारे लोग उसमें फंसे हुए हैं। இதுல சிக்கி இருந்தா इसमें फंस जाएंगे तो இதுல இருந்து எப்படி வெளியில வர்றது? इससे कैसे बाहर आना, இது வெளியில வர்றதுக்கு பைபிள் தான் வழி கொள்ள और சொல்லும். इसमें से बाहर आने के लिए कलाम के अंदर ही कलाम ही आपको मार्ग बताएगा। இன்னைக்கு எத்தனையோ இடங்கள்ல आज बहुत सारे जगह में உங்க நண்பர்கள் உங்க உறவினர்கள் நிறைய பேரை நீங்க பார்த்திருப்பீங்க. आपके दोस्त आपके सगे संबंधी को आपने देखा होगा, அவங்க வாழ்க்கையில இந்த மாதிரி சம்பவம் நடந்தால் उनके जीवन में ये जी ऐसे घटना घटती है, அவங்களை நீங்க தான் வழி நடத்தணும். उनको आप ही चलाना है, நீங்க கர்த்தருக்குள்ள வழி आप நடத்தணும். उनको परमेश्वर के अंदर चलाना है। இந்த பிசாசிட்ட இருந்து அவங்களை பாதுகாக்கணும். ये शैतान से उन्हें बचाना है। அவங்களை பாருங்க, பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहती है, யோபு 15ஆம் அதிகாரம் अय्यूब का 15वां अध्याय அதுல 34ஆம் வசனத்தை வாசிங்க. 34वें वचन को पढ़ेंगे। இக்கட்டும் நெருக்கமும் அவனை கலங்க பண்ணி யுத்த சன்னத்தனான ராஜாவைப் போல அவனை மேற்கொள்ளும். பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है, இக்கட்டும் நெருக்கமும் அவனை கலங்க பண்ணி, और संकट और दुर्घटना से वो डर जाता है। இந்த உபத்திரவமும் இந்த வியாகுலமும், क्लेश और संकट, அது நம்ம ஹிந்தில ஹிந்திலயும் தமிழ்ல வெவ்வேறு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்குது. हिंदी और तमिल में अलग अलग शब्द दिया गया ஆனா है, ஹீப்ருல பாத்தீங்கன்னா लेकिन हिब्रू में देखेंगे तो உபத்திரவமும் வியாகுலமும் கொடுக்கப்பட்டிருக்குது. और वो क्लेश और संकट करके दिया है। இந்த ரெண்டும் என்ன செய்யுமா? ये दोनों क्या करती है, உங்களை பயமுறுத்தும், आपको डराएगा, உங்க வாழ்க்கையை பயமுறுத்தும். आपके जीवन को डराएगा। பாருங்க, ஹிந்தில வாசிங்க இந்த வசனத்தை. हिंदी में पढ़ेंगे इस वचन को। संकट और दुर्घटना से उसको डर लगता रहता है। ऐसे राजा की नाई जो युद्ध के लिए तैयार हो, वे उस पर प्रबल होते हैं। பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है, இந்த உபத்திரமும் வியாகுலத்தினாலயும் और ये क्लेश और संकट से அந்த ரெண்டும் அவனை பயமுறுத்தும். ये दोनों उसको डराता है, அவங்க வாழ்க்கையில இந்த பயம் வந்துரும். उनके जीवन में वो डर आ जाता நம்மள है। பத்தி இப்படி சொல்றாங்களோ? हमारे बारे में ऐसे कहते हैं क्या, இருதயத்துல வேதனை, मन के अंदर क्लेश, அது வேதனையில பயம் வர வந்துரும். मन के अंदर वो तनाव की वजह से डर भी आ जाता எங்க है। திரும்பி பார்த்தாலும் और कहाँ भी मुड़कर देखे இவங்களுக்கு எப்படி தோணும் தெரியுமா? इनको कैसा लगेगा, எல்லாரும் என்னை பத்தி தான் பேசுறாங்க, सभी लोग मेरे बारे में ही बात करते हैं, எல்லாரும் என்னை இன்சல்ட் பண்றாங்க, सभी लोग मेरा अपमान करते हैं, எல்லாரும் என்னை குத்தி குத்தி பேசுறாங்க. सभी लोग मुझे ही टोच कर बात அந்த करते हैं। இருதயத்துல அப்படி ஒரு வேதனை இருக்கும். मन के अंदर उतना तनाव होगा। இது என்னதான்? ये क्या है, இந்த உபத்திரம் வியாகுலம் என்னதான்? ये संकट और क्लेश क्या है, இது ஒரு ராஜா, ஒரு யுத்தத்துல இருக்க ராஜாவை போல்றது. ये एक युद्ध के लिए जो राजा खड़ा है उसके जैसा है। இது ஒரு ராஜான்னு சொல்லி இருக்குது. इसे एक राजा करके बोला गया இது है। தேவனுடைய சமூகத்தில் உள்ள ராஜாவா? ये परमेश्वर के सम्मुख का राजा है क्या? இல்ல, இது பிசாசு. नहीं, ये शैतान है। இந்த ராஜா பிசாசு. ये राजा शैतान है। இவன் என்ன செய்றான்? ये क्या करता है, உங்க வாழ்க்கையை பிழிஞ்சு எடுப்பான். आपके जीवन को निचोड़ देगा। மார்ட்ஸ் அப்படினா பிழிறது. मार्च का मतलब है निचोड़ना। உங்க வாழ்க்கையில திரும்ப பக்கம்லாம் வேதனை. आप जहां जहां मुड़ोगे आपके जीवन में दर्द ही होगी। நீங்க ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிருப்பீங்க, आप एक जगह से दूसरी जगह में गए होंगे, அங்கே யாராவது ஒருத்தர் இருப்பான், वहां पर भी कोई ना कोई होगा, அவன் உங்களை வேதனைப்படுத்துவான். वो आपको तकलीफ देगा। இந்த அசுத்தாவி என்ன செய்யும் தெரியுமா? ये अशुद्ध आत्मा क्या करती है, ஒருத்தன்ட்ட இருந்து இன்னொருத்தன்ட்ட தாவிக்கிட்டே இருக்கும். एक
के पास से दूसरे के पास, दूसरे के पास से तीसरे के पास ऐसे जाता ही रहता है। உங்களை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கிறதுக்கு आपको मसीह के प्रेम से जुदा कर अलग करने के लिए அவர் ஜனங்கள் அபிஷேகம் பண்ணி वो लोगों को अभिषेक करके அவங்க மூலமா அவங்க இருதயத்தை குத்த நினைப்பான். उनके द्वारा आपके मन में उस तनाव को लेकर आता है। கொஞ்சம் பிழிஞ்சு அவன் செஞ்சு முடிச்சு அப்படி ஆறாம இருந்த மாதிரி இருக்கும். ऐसा लगेगा कि वो ऐसे ही निचोड़ कर ऐसे छोड़ दिया है। இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு பிரதர். अब थोड़ा अच्छा लग रहा है भाई। திடீர்னு பார்த்தா திரும்ப வேதனை ஆரம்பிச்சிரும். और अचानक देखेंगे तो फिर से शुरू हो जाएगा। இது பிசாசுனுடைய காரியம். ये शैतान का बात है। இது மெட்சுகா பண்ற வேலை. ये मेत्सुका का बात है। இது ஒரு ராஜா. ये एक राजा है। இது தேவனுடைய ராஜா இல்ல. ये परमेश्वर का राजा नहीं। இது பிசாசுக்குள்ள ராஜா. ये शैतान का राजा है। இந்த ராஜா செய்யக்கூடியது இதுதான். ये राजा यही करता है। நமக்குள்ள பயத்தை கொண்டு வருவான். हमारे अंदर वो डर को लेकर आता ஒரு है। வியாதி வருதுன்னு வைங்க. एक बीमारी आती है तो உடனே நமக்குள்ள ஒரு பயம் வந்துரும். तुरंत हमारे अंदर एक डर आ जाता है। இந்த வியாதி நீங்கவே இல்லாட்டி ये बीमारी अगर नहीं जाएगा तो நமக்குள்ள ஒரு பயம் வந்துரும். हमारे अंदर एक डर आएगा। இந்த பயத்தை உருவாக்கி इस डर को उत्पन्न करके அவன் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கிறதுக்கு முயற்சி वो பண்ணுவான். मसीह के प्रेम से हमें अलग करने की कोशिश करता है। ஆனா நம்ம அதை விட்டு பிரிய கூடாது. लेकिन हम उससे अलग नहीं होना। அவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார்? वो हमारे लिए क्या किया है? அவர் நமக்கு எவ்வளவு நன்மையான காரியத்தை वो செய்திருக்கிறார்? हमारे लिए कितने भले काम को किए हैं। அதை நினைத்து நீங்க கர்த்தரை துதிக்கணும். उसे सोचकर आप परमेश्वर को स्तुति करना है। இந்த மாதிரியான பிசாசு வரும்போது और इस प्रकार के शैतान आते समय நம்ம என்ன செய்யணும்? हम क्या करना है? பாருங்க, நமக்கு வேதத்துல இந்த சாமுவேலுடைய அம்மா பற்றி தெரியும். हम कलाम के अंदर शमूएल के माता के बारे में जानते हैं। அன்னாளை பற்றி நமக்கு தெரியும். अन्नाल के बारे में हम जानते हैं। அன்னாளுக்கு அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல. और अन्नाल को पुत्र भाग्य नहीं था। இந்த எல்கானா அவனுடைய கணவன் பேர் வந்து எல்கானா. और उसका पति का नाम एल्काना है। இந்த எல்கானாக்கு ரெண்டு மனைவி இருந்தாங்க. और एल्काना का 2 पत्नी थे। ஒருத்தி பேர் அன்னாள், एक का नाम अन्नाल அப்புறம் இன்னொருத்தி இருக்கிறா. और एक भी है। இப்படி ரெண்டு பேர் அங்க இருக்கிறாங்க. ऐसे 2 लोग हैं। அந்த அன்னாளுக்கு குழந்தை இல்ல. और अन्नाल का कोई पुत्र नहीं। ஆனா எல்கானாவுடைய இன்னொரு மனைவிக்கு குழந்தை இருக்குது. लेकिन एल्काना के और एक पत्नी का बच्चे हैं। இவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை ये साल में एक बार எருசலேமுக்கு போவாங்க. यरूशलेम में जाते हैं। தேவாலயத்துக்கு போவாங்க. और परमेश्वर के तंबू में जाते हैं। இப்படி போகும்போதெல்லாம் ऐसे जाते समय இந்த இந்த எல்கானாவுடைய இன்னொரு மனைவி இருக்காளே, और एल्काना का दूसरी पत्नी जो है, இவ வந்து அந்த ஹன்னாவை ரொம்ப வேதனைப்படுத்துவா. ये हन्ना को बहुत तकलीफ देती है। மனதளவுல ரொம்ப காயப்படுத்துவா. और मन के रीति में बहुत तकलीफ देती है। அவக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுத்துவா. उसको बच्चा नहीं है करके बहुत उसको वेदना देती है। இது எந்த ஆவி? ये क्या आत्मा है? இது வந்து அந்த மெட்சுகாவுடைய ஆவி. ये मेत्सुका का आत्मा है। இந்த ஆவி என்ன செய்யும்னா, ये आत्मा क्या करती है? நீங்க சர்ச்சுக்கு போகும்போது அவங்களை வேதனைப்படுத்தும். आप कलीसिया में जाते समय ही आपको तकलीफ ले आएगा। பெருசா பைபிளை தூக்கிட்டு போயிட்டா, वो कलाम लेके जाता है, ஆனா இவ இப்படிலாம் வாழ்றா. लेकिन उसका जीवन ऐसा है। அவ இப்படி செய்றா. लेकिन ये ऐसा करता है நம்முடைய மனதை காயப்படுத்துறதுக்கு, हमारे मन में ठेस पहुंचाने के लिए, தேவாலயத்தை விட்டு நம்மளை பிரிக்கிறதுக்கு, परमेश्वर के तंबू से हमें अलग करने के लिए, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மளை பிரிக்கிறதுக்கு, मसीह के प्रेम से हमें अलग करने के लिए இந்த மெட்சுகா என்ன செய்யும்னா, ये मेत्सुका क्या करता है? இந்த வியாகுலம் நம்மளை வேதனைப்படுத்தும். और ये संकट हमें तकलीफ देती है। ஆனா அண்ணா என்ன செய்தா தெரியுமா? लेकिन हन्ना ने क्या किया? அவ கர்த்தருடைய சமூகத்துல விழுந்து கிடந்தா. वो परमेश्वर के सम्मुख में गिरी। சாப்பிடுறது கூட மனசு இல்ல. उसको खाना भी नहीं खा पाई। அவ்வளவு வேதனை அவருடைய மனசுல. उतने मन में तनाव था। அவ கர்த்தருடைய சமூகத்துக்கு போயிட்டா. वो परमेश्वर के सम्मुख में चली गई। எல்கானா எப்படியோ ஆறுதல் படுத்த முயற்சி பண்றா. और एल्काना उसको तसल्ली देने की कोशिश करता है। நான் உனக்கு 10 குமாரருக்கு சமம் இல்லையா? क्या मैं तेरे लिए 10 पुत्रों के समान नहीं हूँ? அவ என்னெல்லாமோ சொல்லி பார்க்கறா. वो बहुत कुछ बोल के देखता है, சாப்பிடுன்னு சொல்றா. खा ले करके बोलता ஆனா है, அவளால சாப்பிட முடியல. लेकिन वो भोजन नहीं कर पाई। மனசுல காயப்பட்டிருக்கும் போது, मन में जब वो तनाव होता है, காயப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். और जो घायल होते हैं उनको ही मालूम है, அவங்களுக்கு சாப்பிடுறது கூட மனசு இருக்காது. वो खाना भी नहीं पसंद करेंगे। நல்ல பிரியமான ஆகாரம் இருந்தாலும் बहुत ही स्वादिष्ट भोजन होगा तो அதை भी சாப்பிடுறதுக்கு அவங்களுக்கு மனசு இருக்காது. उसे भोजन करना भी पसंद नहीं आएगा। எதுக்கு? क्यों?
அவங்க உள்ளம் காயத்துல நிறைஞ்சிருக்குது. उनका मन घाव से भरा हुआ है. இவன் நேர கர்த்தருடைய சமூகத்துல விழுந்துட்டா. ये सीधा परमेश्वर के सम्मुख में गिर गई. அவ அழுது கொண்டே இருக்கறா. वो रो रही है. கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறா. परमेश्वर की ओर प्रार्थना करती கர்த்தாவே है. எனக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க. हे प्रभु मुझे पुत्र दो. ஏனா உம்மோடு பொருத்தனை பண்றேன். मैं तेरे से प्रतिज्ञा करती हूँ. அவ கர்த்தரோடு அவருடைய ஆத்மாவை இணைக்கிறா. वो परमेश्वर के साथ अपने आत्मा को जोड़ती है. இத தான் நம்ம செய்யணும். यही हम करना है. ஒரு நம்ம மனசை ஒருத்தர் வேதனைப்படுத்துறாங்களா? हमारे मन को किसी ने ठेस पहुंचाया. ஒரு மெட்சுக்கா வந்து நம்மள வேதனைப்படுத்துதா? मेत्सुका आकर ठेस पहुंचाती है ஒரு क्या? வியாகுல நம்மள வேதனைப்படுத்துதா? एक संकट हमें ठेस पहुंचाती है क्या? நீங்க என்ன செய்யணும்? आप क्या करना है? கர்த்தருடைய சமூகத்துல விழுந்துறணும். परमेश्वर के सम्मुख में गिरना है. கர்த்தாவே நீ பாருங்கப்பா. प्रभु मुझे देखिए. கர்த்தரை நோக்கி ஜெபிங்க. परमेश्वर की ओर प्रार्थना कीजिए. கர்த்தர்ட்ட பொருத்தனை பண்ணுங்க. परमेश्वर से प्रतिज्ञा कीजिए. கர்த்தாவே நான் இப்படி செய்வேன். प्रभु मैं ऐसा करूंगा. என் வாழ்க்கையை மாத்தி தாங்க. मेरे जीवन को बदल के दो. நம்ம வாழ்க்கையை மாத்துறது கர்த்தர். आमेन. हमारे जीवन को बदलने वाला परमेश्वर है. வியாகுலம் என்கிற பிசாசு, ये संकट नाम का शैतान, இந்த வியாகுலம் என்கிற ராஜா ये संकट नाम का राजा நம்மள பயங்கரமா வேதனைப்படுத்தும். हमें बहुत संकट में डालेगा. நம்மள பிழிஞ்சி எடுக்கும். हमें ऐसे निचोड़ कर देगा. வேதனை தாங்க முடியலன்னு சொல்லுவாங்க. वो दर्द बर्दाश्त नहीं हो रहा है, ऐसा बोलेंगे. என்னால இது தாங்க முடியல பிரதர். मैं इसे बर्दाश्त नहीं कर पा रहा இந்த हूँ. அண்ணாவும் அப்படிதான் இருந்தா. हन्ना भी ऐसे ही थी. கர்த்தருடைய சமூகத்துல விழுந்து परमेश्वर के सम्मुख में गिरकर வாய் சத்தம் வெளிய வரல. और मुंह से शब्द बाहर नहीं आए. முணுமுணுத்துக்கிட்டே இருக்கறா. वो कुरकुराते रही. கர்த்தாவே நான் உம்முடைய சமூகத்துல பொருத்தனை பண்ணுகிறேன். हे प्रभु मैं तेरे सामने प्रतिज्ञा करता हूँ. என் நிந்தையை மாற்றுங்க. मेरे निंदा को बदल दो. என் பிரச்சனையை மாற்றுங்க. मेरे समस्या को बदल दो. இவ பிரச்சனை பாத்து இவ பண்றத பாத்துட்டு और इसे देखकर ஏலி நினைச்சா एली ने सोचा இவ ஒரு குடிச்சிட்டு வந்திருக்கா போல. ये स्नान करके आई है, அடவே पीकर आई है. பக்கத்துல போய் சொன்னா ऐसे करीब जाकर बोला எது வரைக்கும் நீ குடிச்சு வெறித்திருப்ப? और अभी कभी तक तू अपने नशे में रहेगी. உன் குடியில இருந்து கொஞ்சம் வெளிய வா. और तेरे नशे से बाहर आ. அப்ப அவ சொல்றா, तब उसने कहा நான் கர்த்தருடைய சமூகத்துல என்னுடைய ஆத்மாவை ஊத்திட்டேன். मैं परमेश्वर के सम्मुख में मेरे आत्मा को ढेल दिया. நான் ரொம்ப வியாகுலப்பட்டிருக்கிறேன். मैं बहुत दर्द में हूँ. என் இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்துல ஊத்தி இருக்கிறேன். मेरे मन को परमेश्वर के सामने मैंने ढेल அத दिया. தான் நம்ம செய்யணும். यही हमको करना है. இந்த உலகம் உங்களை நிந்திக்கும். ये संसार आपको निंदा करेगी. உங்களை அவமானப்படுத்தும். आपको अपमान को देगी. உங்களை வேதனைப்படுத்தும். आपको दर्द देगा. உள்ளத்துல வேதனை நிறைஞ்சிருக்கும். मन के अंदर दर्द छिपा हुआ भरा हुआ रहेगा. அழ முடியாத சூழ்நிலை இருக்கும். और रो नहीं सकते ऐसी स्थिति அழ होगी. முடியாத ஒரு சூழ்நிலை. रो नहीं सकते ऐसी स्थिति. ஆனா உள்ளத்துல நீங்க அழுதுட்டு இருப்பீங்க. लेकिन मन में आप रोते रहेंगे. உள்ளத்துல ஒரு பெரிய வேதனை இருக்கும். लेकिन मन में एक बहुत बड़ी वेदना होगी. நீங்க அழணும்னு நினைப்பீங்க. आप रोना चाहेंगे. ஆனா எல்லாரும் முன்னாடி எப்படி அழ? लेकिन सभी के सामने कैसे रो? உங்க உள்ள அழுதுட்டு இருக்கும். आपका मन रोता होगा. இந்த உள்ளத்தை கர்த்தருடைய சமூகத்துல ஊத்துங்க. ये मन को परमेश्वर के सामने ढेल दीजिए. அவர் அன்னாவை ஆசீர்வதித்தார். वो अन्ना को आशीष दिया. அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்தார். उसके मन के मुरादों को पूरा किया. நம்ம ராஜா ராஜாதி ராஜா. Amen. हमारा राजाओं का राजा है. நம்ம யெகோஷுவா ராஜாதி ராஜாவா हमारा இருக்கிறார். यहोशुआ राजाओं का राजा है. இந்த ஒரு மெட்சுக்காவுடைய ராஜா ये मेत्सुका का राजा எவ்வளவு பிழிஞ்சாலும் சரி कितना भी नहीं छोड़ने दो. நம்ம வாழ்க்கையை அயன் பண்ணி தந்துருவாரு. हमारे जीवन को वो इस्त्री करके दे देगा. நம்மளுடைய வாழ்க்கையை Amen. சரி பண்ணி தந்துருவார். हमारे जीवन को सही करके दे देगा. அவர் நம்முடைய எல்லா காரியத்தையும் மாற்றுவார். वो हमारे सारे चीजों को बदलेगा. அவர் நம்முடைய வேதனைகளை மாற்றுவார். हमारे दर्दों को बदलेगा. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு வேதனை இருந்தாலும் சரி हमारे जीवन में कितने भी दर्द हो கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. परमेश्वर के सम्मुख में रख அவர் दीजिए. உங்களை உயர்த்துவார். वो आपको उठाएगा. யோபுக்கு என்ன நடந்துச்சு? अयूब के ऊपर क्या हुआ? எல்லாத்தையும் இழந்தான். सब कुछ खो गया. இப்போ அவன் மனைவி அவளை வேதனைப்படுத்த ஆரம்பிச்சா. अब उसकी पत्नी उसको सताने लगी. அவ மனைவி சொன்னா, पत्नी ने कहा இன்னும் எதுக்கு நீ உயிரோட இருக்கிற? तू क्यों अब तक जीवित है? நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, बहुत सारे बोलते हैं ना, உங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு आपके जीवन को देखकर அவன் பைபிள் எடுத்துட்டு போயிட்டா. वो बाइबल लेके जाता है. இன்னும் பைபிள் இருக்கறா. अभी तक बाइबल बोलता है. எப்பவும் ஜெபம் சொல்லுவாளே. हमेशा प्रार्थना कहता இப்போ है. இவ்வளவு கஷ்டம் நடக்குது. अब इतना तकलीफ है. ஓ கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? परमेश्वर ने क्या किया? உங்க மனசை வேதனைப்படுத்துவாங்க. आपके मन को ठेस पहुंचाएंगे. யோபுடைய மனைவி அப்படிதான் சொன்னா. अयूब की पत्नी ने ऐसे ही कहा, நீ ஏன் உயிரோட இருக்கிற? वो अब तक क्यों जिंदा है? தேவனை தூஷித்து ஜீவனை விடு. परमेश्वर की निंदा करके अपने प्राण को त्याग दे. அவன் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். उसका मन में कितना दर्द हुआ होगा. ஏற்கனவே வேதனை இருக்குது. और बहुत सारी तकलीफें पहले से ही है. அதுக்கு மேல இவருடைய மனைவி அங்க வேதனைப்படுத்துறா. और उससे भी ज्यादा उसकी पत्नी उसे तकलीफ देती ஆனா है. யோபு என்ன
சொன்னா தெரியுமா? लेकिन यायूब ने क्या कहा? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருடைய நாம, கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर ने दिया, परमेश्वर ने लिया, परमेश्वर के नाम की महिमा हो। கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மை பெற்ற நாம் और परमेश्वर के हाथ से इतने भलाई को हमने पाया, தீமையை பெற வேண்டாமா? तो बुराई को पा नहीं सकते क्या? பாருங்க, அவன் கர்த்தரோட அவர் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். वो परमेश्वर की महिमा करता है। அவன் உள்ள வேதனை இருந்துச்சு, अंदर दर्द तो था, மனைவி வேதனைக்கு மேல வேதனை உண்டாக்குறா. और पत्नी दर्द के ऊपर दर्द को लेकर आई। அடுத்தப்பல என்னாச்சு? अगला पल में क्या हुआ? அவனுடைய 3 நண்பர்கள் வந்தாங்க. उसके 3 दोस्त लोग आए, அவனுக்கு ஆறுதல் படுத்த வந்தாங்க. उसको दिलासा देने के लिए आए। ஆனந்த மெட்சுகா ராஜா, लेकिन ये मेत्सुका राजा இந்த கிளேசத்தின் ஆவி, और ये संकट की आत्मा, அந்த 3 பேரை அபிஷேகம் பண்ணிட்டு वो तीनों को अभिषेक कर दिया। அவங்க ஆறுதல் படுத்த வந்தாங்க. वो तसल्ली देने के लिए आए, ஆனா வேதனை படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. लेकिन दर्द देने लगे। நீ ஏதோ பாவம் செஞ்சிருப்ப, तूने कुछ पाप किया होगा, அதனால தான் உனக்கு இப்படி நடந்திருக்குது. इसलिए ऐसा हुआ है। நீ ஏதோ தப்பு பண்ணிட்ட, तुमने कुछ पाप किया है, அதுதான் गलत किया है, கர்த்தருடைய கரம் உனக்கு விரோதமா வந்துட்டு इसलिए परमेश्वर का हाथ तेरे विरुद्ध उठा है। அவனுக்கு ஆறுதல் படுத்ததுக்கு பதிலா और उसको दिलासा देने के बदले அவனை இன்னும் வேதனை படுத்த ஆரம்பிச்சாங்க. उसको और दर्द देने लगे। இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் உங்களுடைய வாழ்க்கையில இருப்பாங்க. आज बहुत सारे लोग आपके जीवन में ऐसे होंगे। நீங்க நினைப்பீங்க இவங்களுக்கு ஆறுதலான 4 வார்த்தை சொல்லுவாங்க. आप सोचेंगे कि ये लोग मेरे दिल के लिए तसल्ली के शब्द बोलेंगे, ஆனா அவங்க கிட்ட போனீங்கன்னா लेकिन उनके पास जाएंगे तो இந்த அபிஷேகம் அவங்க மேல இறங்கி ये अभिषेक उनके ऊपर उतरकर உங்களை இன்னும் காயப்படுத்த நினைப்பாங்க. आपको और घायल करेंगे। இந்த 3 நண்பர்களும் ये तीनों दोस्त लोग யோபு பயங்கரமா காயப்படுத்துறாங்க. अयूब को घायल कर दिए। யோபு கடைசில என்ன செஞ்சான் தெரியுமா? आखिर में अयूब ने क्या किया? நான் யாந்தா பிறந்தேன்னு சொல்லிட்டான். मैं क्यों जन्म हुआ करके कह दिया। அவன் பிறந்த நாளே சபிக்க ஆரம்பிச்சிட்டான். उस जिस दिन में वो जन्म हुआ उस दिन को श्राप देने நான் लगा। என்னைக்கு பிறந்தேனோ मैं जिस दिन जन्म हुआ அன்னைக்கே நான் மரித்தா நல்லா இருக்குமே. वही दिन में मर जाता तो अच्छा होता। யோபு ரொம்ப வேதனையோடு சொன்னான். और अयूब बहुत दर्द के साथ कहा, எப்படி இந்த வேதனை? कैसा ये दर्द இந்த है? மெட்சுகா இவனை பிழிஞ்சு எடுக்குது. ये मेत्सुका इसे निचोड़ कर देती है। இவருடைய வாழ்க்கையில பயங்கரமான போராட்டம். इसके जीवन में बहुत संकट। இவன் தான் சொல்றான், யோபு தான் சொல்றான், अयूबी कहता है இந்த மெட்சுகாங்கிற ராஜா ये मेत्सुका राजा என்னை பயம் காட்டுது, मुझे डराती है, என்னை பிழிஞ்சு எடுத்துட்டு. मुझे निचोड़ दिया है। அது ஒரு ராஜா, वो एक राजा है, அவன் ஒரு ராஜாவா இருக்கிறான். वो एक राजा है। இந்த ராஜாவை முறியடிக்கிறதுக்கு தான் பெரிய ராஜா இருக்கிறாரு. मैं इस राजा को मारने के लिए ही बड़ा राजा है। பெரிய மகாராஜா நம்ம கூட இருக்கிறாரு. बड़ा महाराजा हमारे साथ है। யெகோஷுவா ராஜா நம்ம கூட இருக்கிறாரு. यहोशुआ राजा हमारे साथ है। இந்த 3 பேர் வேதனைப்படுத்துறாங்க. ये तीनों लोग तकलीफ देते हैं। இவன் ஒரே வார்த்தை சொன்னான், इसने एक ही शब्द कहा, நான் சோதிக்கப்பட்ட பின்பு मैं जब परखा जाऊंगा நான் பொன்னாக விளங்குவேன். मैं मोती के मानिक चमकूंगा। என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். मेरा छुड़ाने वाला जिंदा है கடைசி நாளில் இந்த பூமியில் நிற்பார் என்று நான் அறிவேன். और आखिरी दिनों में इस संसार में रहेगा करके मैं जानता हूँ। அவனுக்கு யெகோஷுவா மேல ஒரு நம்பிக்கை. उसको यहोशुआ के ऊपर एक भरोसा था। அவர் என் சூழ்நிலையை மாற்றுவார். मेरे परिस्थिति को बदलेगा, என் வேதனையை மாற்றுவார். मेरे दर्द को बदलेगा। அவங்களுக்குள்ள ஒரு காரியம். उसके अंदर एक बात। இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? आज हम कैसे हैं? கொஞ்சம் வேதனைப்பட்டா நம்ம பயந்துறோமா? थोड़े तनाव में हम डरते हैं क्या? நம்ம பயப்பட வேண்டாம். हम नहीं डरना है। யெகோஷுவா நம்ம கூட இருக்கிறார். यहोशुआ हमारे साथ है। நம்ம சூழ்நிலையை அவர் மாற்றுவார். हमारे परिस्थिति को वो बदलेगा। இந்த மெட்சுகா எவ்வளவுதான் உங்களை பிழிஞ்சு எடுத்தாலும் ये मेत्सुका कितना भी आपको निचोड़ ले, நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் விழுங்க. आप परमेश्वर के सम्मुख में गिर जाइए। யோபு கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்தான். अय्यूब परमेश्वर के सम्मुख में गिर गया। இன்னைக்கு நம்ம அவருடைய சமூகத்தை நாடுங்க. आज हम परमेश्वर के सम्मुख को ढूंढना है। எவ்வளவு நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறோம்? कितना समय हम परमेश्वर को देते हैं? கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. परमेश्वर की ओर पुकारिए, கர்த்தாவே என் வேதனையை மாற்றுங்கப்பா. हे प्रभु मेरे दर्द को बदल दो, என் சூழ்நிலையை மாற்றுங்க. मेरे परिस्थिति को बदल दो। உங்க சூழ்நிலை அவர் மட்டும் தான் மாற்றுவார். आपके परिस्थिति को केवल वही बदलेगा। நீங்க எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ, आप जिस जगह में अपमानित हुए, எந்த இடத்துல உங்க உள்ள உடைஞ்சதோ, जिस जगह में आपका मन टूटा, அதே இடத்துல கர்த்தர் உங்களை நிமிர்ந்து நிப்பார். आमेन, उसी जगह में परमेश्वर आपको उठाकर खड़ा உங்க करेगा। தலையை நிமிர்த்தி வைப்பார். आपके सर को ऊंचा उठाएगा। உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். आपके जीवन को परमेश्वर बदलेगा। உங்க நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? आपका विश्वास किसके ऊपर होना எந்த है? மனிதன் மேல வைக்காதீங்க. कोई मनुष्य नहीं, ஏன்னா இந்த பிசாசு பொல்லாதது. क्योंकि ये शैतान चालाक है। நீங்க யாரை நம்பி போறீங்களோ, आप जिसके भरोसे जाओगे, அவங்க மேல அந்த அபிஷேகம் இறங்கி उनके ऊपर वो अभिषेक उतर कर உங்களை வேதனைப்படுத்த ஆரம்பிப்பார். आपको तकलीफ देने लगेगा। வார்த்தை மேல வார்த்தையை போட்டு वचन के ऊपर वचन देकर உங்களை வேதனைப்படுத்திட்டே இருப்பார். आपको दर्द
मदद देते रहेगा। எதுக்காக இந்த பிசாசு இப்படி பண்ணுது? क्यों ये शैतान ऐसा करता है? உங்களை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கிறதுக்காக பண்ணுது. मसीह के प्रेम से आपको अलग करने के लिए करता है। ஆளை விட்டு பிரிக்கிறதுக்காக பண்ணும். कलीसिया से आपको अलग करने के लिए करता है। கர்த்தருடைய சமூகத்தை விட்டு பிரிக்கிறதுக்காக அது பண்ணும். परमेश्वर के सम्मुख से अलग करने के लिए ऐसा करता है। ஆனா நம்ம கர்த்தருடைய சமூகத்துல நம்மள தள்ளணும். लेकिन हम अपने आप को परमेश्वर के सम्मुख में ढकेल देना கர்த்தாவே है। நீர் என்னை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். हे प्रभु मैं अपने आप को तेरे हाथ में देता हूँ। யோபு அப்படிதான் கர்த்தருடைய கரத்துல கொடுத்தான். आयु वैसे ही अपने आप को परमेश्वर के हाथ में सौंप கர்த்தர் दिया। சொன்னார், परमेश्वर ने कहा நீ அறை இறுக்கமா கட்டிக்கொள். और तेरे कमर को कस के बांध ले நான் கேள்வி கேட்கிறேன், நீ பதில் சொல். और मैं जो सवाल करता हूँ उसका जवाब दे। அவன் சொல்லிட்டா, எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா, उसने कहा मुझे कुछ नहीं मालूम எனக்கு है। ஒண்ணும் தெரியாது. मुझे कुछ नहीं मालूम है। கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தி கொடுத்தான். और परमेश्वर के सम्मुख में वो अपने आप को नम्र कर दिया। கடைசில கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? आखिर में परमेश्वर ने क्या कहा? அந்த மூன்று நண்பர்களை பார்த்து சொன்னார், उन 3 दोस्तों को देखकर कहा யோபை போல என்னை பற்றி நீ நன்மையான காரியத்தை பேசல. अय्यूब के मानिद मेरे बारे में तुमने भले काम को नहीं बोला। யோபை போல நீங்க பேசல. अय्यूब के जैसे तुम बात नहीं किए। அதனால इसलिए யோபு ஜெபம் பண்ணாம, अय्यूब प्रार्थना न करे तो அவன் ஜெபிக்காம உங்களை மன்னிக்க மாட்டேன். वो प्रार्थना न करे तो मैं तुम्हें माफ नहीं करूंगा। அவன் ஜெபம் பண்ணாதான் உங்களை மன்னிப்பேன்னு वो சொல்றாரு. प्रार्थना करे तो ही तुम्हें माफी मिलेगी। கர்த்தர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. परमेश्वर आपको देख रहा है। இந்த உபத்திரவத்தின் நேரத்துல, इस उपद्रव के समय में, இந்த வியாகுல நேரத்துல इस संकट के समय में நம்ம என்ன செய்ய போறோம்? हम क्या करने वाले அவர் हैं? பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. वो देख रहा है। இது என்ன, இந்த வியாகுல என்ன செய்யும் தெரியுமா? ये संकट क्या करता है? நான் ஒண்ணுமே இல்ல, मैं कुछ भी नहीं। நான் தன்னை பலவீனப்படுத்தும் वो உங்களை. अपने आप को कमजोर करती இது है। உங்களை ரொம்ப பலவீனப்படுத்தும். आपको बहुत कमजोर करती है। ஆனா பைபிள் சொல்லுது, लेकिन कलाम कहती है பலவீனன் जो कमजोर है தன்னை பலவான் என்று वो சொல்வானாக. अपने आप को बलवान कहे। பாருங்க, 2 கொரிந்தியர் दूसरा कोरिन्थ 12ஆம் அதிகாரம் 12वां अध्याय அதுல 10ஆம் வசனத்தை வாசிங்க. 10वें वचन को पढ़ेंगे। அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பாருங்க, யோபு சொல்றார், देखिए अय्यूब कहता है அந்தபடி நான் பலவீனமா இருக்கும் போது, और ऐसे ही मैं जब कमजोर था பலமுள்ளவனாய் இருக்கிறேன். நான் பலமுள்ளவனா இருக்கிறேன். मैं बलवान हूँ। நான் பலவீனமா இருக்கும் போதுதான் और मैं जो कमजोर था நான் பலவானா இருக்கிறேன். मैं बलवान हूँ। அது எப்படி? वो कैसे? இது சயின்ஸ் படி சாத்தியமாகுமா? अगर साइंस के हिसाब से ये बराबर है क्या? இப்ப டாக்டர்ட்ட கேட்டாச்சுனா, अब डॉक्टर के पास पूछेंगे तो ஒரு பலவீனன் எப்படி பலவான் சொல்ல முடியும்? एक कमजोर अपने आप को बलवान कैसे कह सकता அவங்க है? ஆல்ரெடி பலவீனமா இருக்காங்க. वो पहले से कमजोर है। இந்த மெட்சுகா அவங்களை பலவீனமாக்கிட்டு ये मेत्सुका उन्हें कमजोर करती है। இப்ப யோபு பவுல் சொல்றாரு, अब पौल कहता है நான் பலவானா இருக்கிறேன். मैं बलवान हूँ। நான் பலவீனன்ங்கற வார்த்தை வரல. मैं बलहीन हूँ करके नहीं कहता है। அவன் வாயினால அதை அறிக்கை பண்ணல. वो अपने मुंह से कबूल नहीं करता। அவன் பலவீனா இருந்த போதிலும் वो कमजोर होने के बावजूद தன்னை பலவான் என்று சொல்றான். अपने आप को बलवान कहता है। பாருங்க, திரும்ப வாசிங்க. दोबारा पढ़ेंगे। அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். பாருங்க, பவுல் சொல்றாரு, पौल कहता है எனக்கு வர்ற இடுக்கண்கள்ல और मुझे जो निंदाएं आती है, ஒரு 5 காரியத்தை அதுல சொல்றார். उसमें 5 चीज बताता है। அதுல ஒரு காரியம் தான் மெட்சுகா. उसमें एक है मेत्सुका। இது என்னிடத்தில் வரும்போது, ये मेरे पास आते समय, இது என்ன பலவீனப்படுத்தும் போது, ये जब मुझे निर्बल करती है, நான் எப்படி இருக்கேனா? मैं कैसा हूँ? கிறிஸ்துவுக்காக நான் பிரியப்படுகிறேன். मैं मसीह के लिए खुश होता हूँ। இந்த வேதனை எனக்கு வரும்போது, ये संकट मुझे मेरे पर आते समय கிறிஸ்துவுக்காக நான் பிரியப்படுகிறேன். मसीह के लिए मैं खुश होता हूँ। அதனால தான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு அவனை பிரிக்க முடியல. इसीलिए मसीह के प्रेम से उसे अलग नहीं कर पाए। அவன் கிறிஸ்துவுக்காக, वो मसीह के लिए, கர்த்தருக்காக प्रभु के लिए எல்லாத்தையும் சகிக்க ரெடி ஆயிட்டான். सब कुछ सहन करने के लिए तैयार हो ஒரு गया। 5 காரியத்தை சொல்றான். ये 5 चीजों को कहता है। இந்த 5 காரியம் இவனை பலவீனப்படுத்துது. ये 5 चीज उसे कमजोर करती है। அந்த நேரத்துல அவன் சொல்றான், उस समय में वो कहता நான் है பலவானா இருக்கிறேன். मैं बलवान அது என்ன हूँ। பலவீனப்படுத்தும் போது, वो मुझे निर्बल करते समय நான் பலவானா இருக்கிறேன். मैं बलवंत हूँ। நம்ம பலவீனா இருக்கிறேன்னு சொல்லவே செய்யாதீங்க. कभी ऐसा मत बोलिए कि मैं कमजोर हूँ। உங்களுக்கு துன்பம் வந்து நெருக்குதா? आपको अगर संकट आपको घेरता है உபத்திரம் உங்களை வந்து நெருக்குதா? और क्लेश आपको घेरती है வியாகுல உங்களை வந்து நெருக்குதா? और संकट आपको घेरती है, கிறிஸ்துவுக்காக அதை பிரியப்படணுமா? मसीह के लिए प्रिय करना है।
யாராவது அப்படி சொல்லுவாங்களா? कोई ऐसा कहेंगे क्या? நான் அதை தியானிச்சுக்கிட்டு இருக்கும்போது मैं जब इसका ध्यान कर रहा था, நான் யோசனை, நம்ம இப்படி சொல்லுவோமா? मैं ऐसा सोचा कि हम ऐसे बोलेंगे क्या? நான் இப்படி சொல்வேனான்னு मैं யோசனை. ऐसा बोलूंगा कैसे? मैंने உபத்திரம் सोचा। வந்தா ரொம்ப நல்லது, ரொம்ப பிரியப்படுறேன். और उपद्रव आएगा तो अच्छा है, मैं बहुत आनंदित हूँ, யாராவது சொல்லுவோம் அப்படி? ऐसा बोलेंगे क्या? யாரும் சொல்ல மாட்டோம். कोई नहीं बोलेंगे। ஆனா அவனுக்கு வந்த இந்த கிளேசத்துல, लेकिन उसको ये जो क्लेश आई, அந்த கிளேசத்துல அவன் என்ன சொல்றான்? उस संकट में वो क्या कहता है? அவன் நான் பலவீனமாறேன், मैं बलवान बलहीन ஆனா हुआ, பலவானா இருக்கிறேன். लेकिन मैं बलवंत हूँ। அவன் சரீரத்தை பலவீனமாறான், वो शरीर में निर्बल हो जाता ஆனா है, ஆவியில பலனா இருக்கிறான். लेकिन आत्मा में बलवंत हो இன்னைக்கு जाता நம்ம है। எப்படி சொல்லப் போறோம்? आज हम क्या बोलने वाले हैं? கொஞ்சம் பேர் உங்க இருதயத்தை குத்திட்டாங்க அப்படின்னா कुछ लोग आपको आपके मन में ठेस पहुंचा दिए, நீங்க உடனே என்ன நினைக்கணும்? आप तुरंत क्या सोचना है? அது பேசுறது அந்த பிரதர் இல்ல, वो बोलने वाला वो भाई नहीं, பேசுறது सिस्टर இல்ல, वो बोलने वाला वो बहन नहीं। அவங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குது? उनके अंदर क्या आत्मा है? மெட்சுகா ஆவி இருக்குது. मेत्सुका का आत्मा है। ஆவிகளை பகுத்தறியக்கூடிய ஞானம் வேணும். और आत्माओं को परखने की जानकारी होना இந்த चाहिए। ஞானம் படிப்புல மட்டும் வராது, ये ज्ञान जो है अभ्यास करने से ही அது नहीं होगा, கர்த்தரத கிருபையை கொடுக்கணும். परमेश्वर वो अनुग्रह को देना है। உங்க உள்ளத்தை ஒருத்தர் வேதனைப்படுத்துறாங்கன்னா आपके मन को कोई ठेस पहुंचाता है तो நீங்க அவங்கள பார்த்து சிரிக்க மட்டும் செய்யுங்க. आप केवल उनको देख के हंसिए। நீங்க என்ன செய்யுங்கன்னா, आप क्या कीजिए? எனக்கு புரிஞ்சு போச்சு யார் பேசுறான்ட்டு, हम समझ गए कौन बोलता है, யார் உங்களுக்குள்ள இருந்து பேசுறான்னு தெரிஞ்சிட்டு आपके अंदर से कौन बोलता है करके मुझे समझ நீங்க गया। சிரிச்சா போதும், आप हंसेंगे तो काफी அந்த है, பிசாசு வெட்கப்பட்டு ஓடிடுவான். शैतान शर्मिंदा होकर भाग जाएगा। நீங்க ஐயோ என்னை குத்திட்டானே அப்படின்னு சொன்னீங்கன்னா वो मुझे मार दिया करके अगर आप बोलेंगे तो அவன் இன்னும் குத்திட்டு தான் वो இருப்பான். और टोचते रहेगा। நீங்க அவனை பார்த்து சிரிங்க, आप उसको देखकर हंसो, நான் அவனை கண்டுபிடிச்சேன் நீ யாருன்ட்டு. मैं पहचान लिया तू कौन है, நீ இந்த மெட்சுகா ஆவி, तू मेत्सुका की आत्मा ஒன்னு है, நான் கடையில கண்டு கொண்டுட்டேன். तुझे मैंने पहचान लिया, நீ இனிமே எல்லாத்தையும் போய் என்னை குத்த நினைப்ப, और तू जाकर तू मुझे ऐसा दर्द देने की सोचेगा, என்ன பலவீனப்படுத்த நினைப்ப, मुझे कमजोर करने की कोशिश करेगा। ஆனா கிறிஸ்துக்குள்ள நான் பலப்படுவேன். आमेन। लेकिन मसीह के अंदर मैं बलवंत हो हालेलुया। जाऊंगा। हालेलुया। சோ பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. जो निर्बल है वो अपने आप को बलवान करके कहे। ஹalleluya. हालेलुया। சோ கர்த்தர்ட்ட நம்ம கேட்கணும், तो परमेश्वर से हम पूछना है, கர்த்தாவே என்ன பலப்படுத்துங்கப்பா. है प्रभु मुझे बल दीजिए। அவருடைய சமூகத்துல உங்களை வைங்க, उसके सम्मुख में अपने आप को रख அவர் दीजिए, உங்களை உயர்த்துவார். वो आपको ऊंचा उठाएगा। हालेलुया। हालेलुया। அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். वो आपको ऊंचा उठाएगा। இப்போ நம்ம பார்த்தது இரண்டாவது பிசாசு. अब हमने देखा वो दूसरा शैतान முதல் है। பிசாசு யாரு? पहला शैतान कौन है? உபத்திரவம். क्लेश। இரண்டாவது பிசாசு दूसरा வியாகுலம். संकट। இது எல்லாம் உங்களை வந்து நெருக்கினாலும் ये सब आपको घेर लेगी तो भी நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க, आप पहचान लेंगे, நீங்க சிரிக்கணும். आप हंसना है। உங்க உள்ளத்தை உடைக்கிற ஜனங்களை பார்த்து நீங்க சிரிங்க. आपके मन को तोड़ने वाले लोगों को देखकर हंसो, அவன் ஓடியே போயிருவான். वो भाग जाएगा। ஹalleluya. हालेलुया। சிரிச்சிங்கன்னா என்ன நடக்கும்? हंसेंगे तो क्या होगा? இப்போ ஒருத்தரை பார்த்து நீங்க சிரிக்கிறீங்க, अब एक व्यक्ति को देखकर आप हंसते हो, ஒண்ணு அவன் ஜோக் பண்ணா நீங்க சிரிப்பீங்க, या अब दो अगर वो व्यक्ति हम मजाक करता है तो हम हंसते हैं, இல்லாட்டி எதுக்கு சிரிப்பீங்க? नहीं तो क्यों हंसेंगे? ஏளனம் பண்றதுக்கும் சிரிப்பீங்க. टट्टा उड़ाने के लिए भी हंसेंगे, சிரிப்போம்ல நம்ம, हंसते हैं ना। ஒருத்தர் ஏளனம் பண்றதுக்கும் நம்ம சிரிப்போம். किसी का टट्टा उड़ाने के लिए भी हम हंसते हैं। அவன் உங்க உள்ளத்தை உடைக்கும் போது वो आपके मन को तोड़ते समय நீங்க சிரிங்க, आप हंसो, எல்லாத்தையும் மாத்திடுவாரு. वो सब कुछ बदल நீங்க देगा। கவலைப்பட வேண்டாம், आप चिंता मत करो, கர்த்தருடைய சமூகத்துல வந்துருங்க. परमेश्वर के सम्मुख में आ जाइए। நிறைய பேர் வேதனையில என்ன செய்வாங்க தெரியுமா? बहुत सारे दर्द के अंदर क्या कहेंगे? தூக்கு போட்டு செத்தே போயிடுறாங்க. फांसी ले लेते हैं, ஏன்னா அவங்களால அவமானம் தாங்க முடியலன்ட்டு. क्योंकि उस अपमान को बर्दाश्त नहीं कर पाते। ஆனா நம்ம என்ன செய்யணும்? लेकिन हम क्या करना है? கர்த்தருடைய சமூகத்தில் விழணும். परमेश्वर के सम्मुख में गिरना है। கர்த்தாவே என்னுடைய காரியத்தை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. हे प्रभु मेरे चीजों को आप देख लीजिए, இந்த வார்த்தையில என்னை பலவீனப்படுத்தப்பா. ये शब्द मुझे कमजोर कर रही ஆனா है, நான் பலவான். लेकिन मैं बलवान கிறிஸ்து हूँ। எனக்குள்ள இருக்கிறதுனால நான் பலவான். मसीह मेरे अंदर है, इसके लिए मैं बलवान நான் हूँ। பலவீனன் சொல்ல மாட்டேன். मैं कमजोर करके मैं नहीं कहूंगा। உலகம் என்னை பலவீனன் சொல்லலாம், संसार मुझे कमजोर कह ஆனா सकती है, கிறிஸ்துக்குள்ள நான் பலப்பட்டிருக்கிறேன். लेकिन मसीह के अंदर मैं बलवान हूँ। பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. जो निर्बल है वो अपने आप को बलवान இந்த कहे। மெட்சுகா ஆவி என்ன செய்யும்? ये मेत्सुका आत्मा क्या करती है? முதல் காரியம் உங்களை அவமானப்படுத்தும், நிந்திக்கும். पहले आपका निंदा करेगा அவமானப்படுத்தும், और अपमानित करेगा। உங்க உள்ளத்தை என்னெல்லாம் உடைக்கணுமோ உடைச்சு தள்ளும். आपके मन में जितना ठेस पहुंचा सकते हैं वैसे तोड़ेगा। உங்களை
உங்களை பிழிஞ்சு எடுக்கும். आपको निचोड़ेगा। அது இல்லன்னா வேல்ல போட்டு காய போடுற वो மாதிரி. भी नहीं काफी है तो वो धूप में सुखा देगा। சிலவங்க சொல்லுவாங்களா, டேய் போதவதன் வாஜி வேல்ல காய போட்டுருவேன்னு சொல்லுவாங்க. कुछ लोग ऐसे बोलते हैं तुझे मार के ऐसे धूप में सुखा दूंगा। அந்த மாதிரி இந்த பிசாசு பண்ணும். ऐसा शैतान करता है, நம்மள பிழிஞ்சு எடுத்து हमें निचोड़ कर நம்மள காய போட்டுரும், हमें सुखा देगा। வேல்ல காய போடும், वो धूप में सुखा देगा। பழைய காலத்துல பனிஷ்மென்ட் என்ன தெரியுமா, ஒருத்தனை கொல்லணும்னு வைங்க, और जुने समय में क्या जो दंड जो था, ஒரு பயங்கரமான மரணத்தை கொடுக்கணும்னா, अगर एक भयानक मौत देना है तो அப்புறம் இந்த மாட்டினுடைய தோல்ல और जो गाय के जो चमड़ी है அதுல அவங்கள சுருட்டி उनको उसमें लपेट कर வேல்ல போட்டுருவாங்க, गर्मी में डाल देते हैं அவங்க காஞ்சி காஞ்சி உண்ணுக்கதமாயிருவான், और वो धूप में सूख जाता है। அந்த 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 அது என்ன சொல்வாங்க, चमड़ा, அந்த தோல் வந்து और वो चमड़ा जो है அந்த வேல்ல காஞ்சி वो धूप में सूख कर அது அப்படி நெருக்கும் அவனை, वो उसे ऐसे निचोड़ देती है, அந்த வேதனையில செத்து போயிடுவான், उस दर्द में वो मर जाएगा। அப்படி வேதனையான பனிஷ்மென்ட்லாம் இருந்துச்சு, ऐसे दर्द से भरा हुआ दंड थे। இந்த பிசாசு அப்படி பண்ணும், ये शैतान ऐसा करता है, ஆனா தேவன் நம்ம கூட இருக்கிறாரு, लेकिन परमेश्वर हमारे साथ है। நீங்க அவனை அடையாளம் கண்டு கொள்ளணும், आप उसे परखना है। யாராவது வேதனைப்படுத்துனாங்கன்னா यदि कोई ठेस पहुंचाए அவங்கள பார்த்து சிரிங்க, उनको देखकर हंसो। எதுக்கு சிரிக்க போறீங்க, क्यों हंसने वाले हैं? நீங்க இந்த பிசாசை அடையாளம் கண்டு கொண்டுட்டீங்க, आप इस शैतान को पहचान लिए। ஹalleluya, हालेलुया। நம்ம தேவன் பெரியவர், आमेन। हमारा परमेश्वर நம்ம महान, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, हमारे परमेश्वर से नामुमकिन कुछ भी கிறிஸ்துவின் नहीं। அன்பை விட்டு நம்மளை யாரும் பிரிக்க முடியாது, मसीह के प्रेम से हमें कोई अलग नहीं कर हालेलुया। सकता। हालेलुया। நம்மளை கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க, हमें परमेश्वर के सम्मुख में அவர் सौंप देंगे। மிச்சது எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவார், बाकी सारी चीजों को वो देख लेगा। ஒரு தடவை தாவீது தப்பு பண்ணா, दाऊद गलत किया, ஒரு பெரிய தப்பு என்ன பண்ணான் தெரியுமா, एक बड़ा गुनाह क्या किया? அவன் ஜனத்தை என்ன ஆரம்பிச்சான், वो लोगों का गिनती शुरू किया, அப்ப கர்த்தருக்கு கோவம் உண்டாயிட்டு, तो परमेश्वर क्रोधित हो गए, ஏன்னா பைபிள் சொல்லுது, क्योंकि कलाम कहती है நான் உன்னை வானத்து நட்சத்திரங்களை போற பெருக பண்ணுவேன், मैं तुझे आकाश के तारों के माने तुझे फैलाऊंगा। அது உன்னால் என்ன கூடுமானால், क्या वो उसे गिन सकता है? அதை யாரும் எண்ண முடியாது, उसे कोई गिन नहीं सकता। ஆனா தாவீது என்ன செஞ்சான், लेकिन दाऊद ने क्या किया? கணக்கெடுப்பு எடுத்தான், वो गिनती करने लगा। கர்த்தருடைய கோபம் வந்துட்டு, परमेश्वर का क्रोध उमड़ ஒரு उठा। தூதன் கையை நீட்டினா, एक दूत ने अपने हाथ को बढ़ाया, எல்லாரும் சாக ஆரம்பிச்சாங்க, सब मरने लगे। ஐயோ உடனே உட்கார்ந்துட்டான், கர்த்தாவே நீ மன்னிக்கப்பா, ये परमेश्वर के सामने रुक के गिर गया और बोला प्रभु मुझे माफ करो। ஒரு தீர்க்கதரிசி இந்த மூணு ஆப்ஷன் கொடுத்தான், ये भविष्यद्वक्ता ने 3 ऑप्शन दिया, அந்த மூணு ஆப்ஷனும் ரொம்ப கொடிதான ஆப்ஷன், और तीनों ऑप्शन उसके लिए बहुत भयानक थे, ரொம்ப பயங்கரமான ஆப்ஷன், बहुत ही भयानक थे। அந்த மூணு ஆப்ஷன் இவனால தேர்ந்தெடுக்கவே முடியல, और तीनों ऑप्शन वो चुन नहीं पाया। கடைசில என்ன செஞ்சான், आखिर में क्या किया? நாலாவது ஆப்ஷன் என்ன செஞ்சா தெரியுமா, चौथा ऑप्शन उसने क्या किया? அந்த தூதன் அவனுக்கு எந்த ஆப்ஷனும் கொடுக்கல, वो दूत ने उसको कोई ऑप्शन नहीं दिया, ஆனா இவன் கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்துட்டான், लेकिन ये परमेश्वर के सम्मुख में गिर पड़ा। எப்போ விழுந்தானோ, जब वो गिरा, தூதன் கையை எடுத்துட்டான், दूत ने हाथ को उठा लिया। இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் விழணும், आज हम परमेश्वर के सम्मुख में गिरना है। ஜனங்கள் உங்களுடைய இருதயத்தை குத்தலாம், लोग आपके मन को ठेस पहुंचा सकते உங்களை हैं, பிழிஞ்சு எடுக்கலாம், आपको निचोड़ सकते हैं, உங்களை அடிச்சு காய போடலாம், आपको मारकर घाव दे सकते हैं, உங்களை வேல்ல காய போடலாம், आपको धूप में सुखा सकते हैं। ஆனா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, आमेन। लेकिन परमेश्वर हमारे साथ है। ஹalleluya, हालेलुया। அவர் ஒரு நாளும் மாற மாட்டாரு, वो कभी भी न बदलता। அவர் நம்மளை நேசிக்கிற தேவன், वो हमसे प्रेम करने वाला அவர் परमेश्वर ராஜாதி ராஜாவா है। वो இருக்கிறார், राजाओं का राजा है। இந்த மெட்சுகாங்கிற ராஜா, ये मेत्सुका राजा இந்த பிசாச ये शैतान को கர்த்தர் முறியடிப்பார், परमेश्वर तोड़ता है, உங்க வாழ்க்கையில ஜெயத்தை கொடுப்பார், आपके जीवन में जय को देगा। हालेलुया। हालेलुया। நம்மள கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, हम अपने आप को परमेश्वर के हाथ में सौंप அவர் दीजिए, பெரிய காரியங்களை वो செய்வார், महान कार्य நம்ம करेगा। எல்லாம் ஜெபிக்கலாமா, क्या हम प्रार्थना நம்ம करेंगे? கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம், आंखों को बंद करके हम प्रार्थना நம்மள करेंगे। தாழ்த்தி கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுங்க, अपने आप को नम्र करके परमेश्वर के हाथ में सौंप दीजिए। ஸ்தோத்திரம் கர்த்தாவே, स्तुति करते हैं प्रभु। வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता है एलोहिम को। எங்க எல் ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, एल शडाई खुदा तुझे धन्यवाद देते हैं। யெகோவா மேசியா நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், यहोशू मसीहा के नाम से हम प्रार्थना करते கர்த்தா இந்த செய்திக்காக உம்முடைய பாதத்தில் வருகிறோம்ப்பா, हैं। संदेश के लिए तेरे चरणों में आते हैं प्रभु। நீங்க உம்முடைய பிள்ளைகளோடு பேசியிருக்கீங்க, அதற்காக நன்றி, अपने बच्चों के साथ आपने बोला है उसके लिए धन्यवाद। யாரெல்லாம் உடைந்த உள்ளத்தோடு இருக்கிறாங்களோ, जो जो टूटे हुए मन से है அவங்க உள்ளத்தை நீங்க ஸ்திரப்படுத்திட்டீங்க, அதற்காக நன்றி, उनके मन को
को आपने ठीक किया, उसके लिए धन्यवाद। யாருடைய உள்ளெல்லாம் காயத்தினால் நிறைஞ்சிருக்குதோ जिस जिसका मन घाव से भरा हुआ है, உம்முடைய இரத்தத்தை அவங்க மேல பூசுங்கப்பா. आपके लहू को उनके ऊपर लगाइए। உம்முடைய சமாதானத்தின் இரத்தம் பூசப்படட்டும். आपका शांति का लहू उन पे लगे रहने दे। உம்முடைய சுகமளிக்கும் அந்த இரத்தம் பூசப்படட்டும். आपके चंगाई का लहू लगने दे। உடைந்த உள்ளத்தை சரி பண்ணி கொடுங்க. टूटे हुए मन को ठीक करके दीजिए। ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா. हर किसी को आशीष कीजिए। தாழ்த்தி உம்முடைய கரத்தை தருகிறோம். नम्र करके आपके हाथ देते हैं। யோசுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशू मसीहा के नाम से मांगते हैं जीवित पिता, ஆமென். आमीन।